வணக்கம் நண்பர்களே, இது தமிழின் இனிமைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் சப்சிடரி புக் 1 அப்படிங்கிற யூனிட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆச்சுன்னா அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 7, அதாவது சப்சிடரி புக்ஸ் 1 அந்த சாப்டரில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 7 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் விஜய் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஜய் எலக்ட்ரிக்கல் அண்ட் கோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா, நீங்கள் சம்மை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எதெல்லாம் பர்ச்சேஸ் புக்கில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வரும், சேல்ஸில் வரும், சேல்ஸ் ரிட்டர்னில் வரும் அப்படிங்கிறத முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் செய்யும்போது அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சம் ரீட் பண்ணுவோம். 2017 January 1 பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எங்கே வரும், பர்ச்சேஸ் புக்கில் வரும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இது பர்ச்சேஸ் புக்கில் வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் January 5 சோல்டு ஆன் கிரெடிட் டு சீலா அண்ட் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோல்டுனா சேல்ஸ்னு அர்த்தம். ஸோ சேல்ஸ் புக்கில் இது எழுதணும். இந்த டிரான்சாக்ஷன் சேல்ஸ் புக்கில் வரணும். சேல் புக்னு எழுதிக்கிடுவோம். நெக்ஸ்ட் January 10 பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ஃப்ரம் பிருந்தா அண்ட் கோன்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் அதனால் இது இங்கே வராது. அதாவது பர்ச்சேஸ் புக்கில் இது வரக்கூடாது, ஏன்னா கேஷ் பர்ச்சேஸ். அதனால் அது வராது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் ஒரு இன்ட் மார்க் போட்டு வச்சிட்றேன். January 18 ரிட்டர்ன்டு டு பிரீத்தி அண்ட் கோ. ரிட்டர்ன் டு பிரீத்தி அண்ட் கோனா முதல்ல பிரீத்தி அண்ட் கோல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பிரீத்தி அண்ட் கோல. அப்போ இது எங்கே வரணும், ரிட்டன் டு பிரீத்தி அண்ட் கோனா, அப்போ இது பர்ச்சேஸ் ரிட்டன். நீங்கள் பக்கத்தில் பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிப்போம். பர்ச்சேஸ் ரிட்டன் புக். நெக்ஸ்ட்டு January 20 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சத்யா அண்ட் கோ. சத்யா அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே வரணும், பர்ச்சேஸ் புக்கில் வரணும். பர்ச்சேஸ் புக் எழுதிக்கிடுவோம். நெக்ஸ்ட் January 21 சீலா அண்ட் கோ ரிட்டர்ன்ட் 3 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸஸ் as defective for which cash is not paid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீலா அண்ட் கோ ரிட்டர்ன்டு 3 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ். சீலா அண்ட் கோல இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன எழுதணும், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் எழுதணும். இப்போ இது எங்கே எழுதணும்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக், அதை மார்க் பண்ணிக்கிடுவோம். சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக். நெக்ஸ்ட்டு January 23 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எலிசபெத் அண்ட் கோ 10 வாட்டர் பியூரிஃபயர்ஸ் at 4,700 rupees ஈச் ஆன் கிரெடிட். இப்போ பாருங்கள், எலிசபெத் அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ இதை என்ன எங்கே எழுதணும்னா பர்ச்சேஸ் புக்கில் எழுதணும். பர்ச்சேஸ் புக் அப்படின்னு பக்கத்தில் நோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சோல்ட் ஆன் கிரெடிட் டு மிஸ் பவானி, MS பவானி அண்ட் கோ அப்படின்னு சோல்ட் ஆன் கிரெடிட். இப்போ இது எங்கே வரணும், சேல்ஸ் புக். சோல்ட் ஆன் கிரெடிட் இது சேல்ஸ் புக்கில் வரணும். அடுத்தது ரிட்டர்ன் டு சத்யா அண்ட் கோ 2 டேமேஜ்டு ஃபேன்ஸ். ரிட்டர்ன் டு சத்யா அண்ட் கோ. சத்யா அண்ட் கோல என்ன பண்ணியிருக்கோம்னா சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அப்போ இது எங்கே வரணும்னா சேல்ஸ் ரிட்டர்னில் வரணும். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் சத்யா அண்ட் கோல சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சத்யா அண்ட் கோல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே வரணும்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வரணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அங்கே வரணும்.
இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சம் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக தப்பு வராமல் செய்யலாம். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு அதெல்லாம் போடும்போது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளியராக போட முடியும். அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சம்மம் தனியாக எழுதியிருக்கேன். பர்ச்சேஸ் நம்ம அங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம சம்ம செய்யும்போது அந்த ஃபார்மேட் படி செஞ்சால் போதும். ஃபார்மேட் பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் விஜய் எலக்ட்ரிக்கல் அண்ட் கோ இந்த மாதிரி ஹெட்டிங் கட்டாயம் நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் புக்கு அப்படிங்கிற ஹெட்டிங் நம்ம எழுதணும். என்ன புக் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ பர்ச்சேஸ் புக்கு அதனுடைய ஃபார்மேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேட்டு, பர்டிகுலர்ஸு, இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டை வந்து 2ஆக பிரிக்கணும். டீட்டெயில்ஸு அண்டு டோட்டல் அப்படின்னு பிரிக்கணும். இப்போ மேலே வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் பர்ச்சேஸ் புக்கில் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பர்ச்சேஸ் புக்கில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்திருக்காங்க, ப்ரீத்தி அண்ட் கோ பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ப்ரீத்தி அண்ட் கோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 25 டேபிள் ஃபேன்ஸு 1400 ஈச்சுன்னு. 25 டேபிள் ஃபேன்ஸ் அட் ₹1400 ஈச். அப்போ 25 into 1400 அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு 35,000 ஆன்சர் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து 10 ஃபேன்ஸ் அட் ₹2000 ஈச். 10 into 2000 20,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சம்மில் வந்து ஆட்டோ சார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ சார்ஜஸ், அதாவது இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். ஆட்டோ சார்ஜஸ்ன்னு எழுதி ₹100 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 55,100 அப்படிங்கிறது தான் நம்ம டோட்டல் காலத்தில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து சத்யான்கோவில் 10 ஃபேன்ஸ் அட் ₹1200 ஈச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அப்போ 10 into 1200 12,000 லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 5% அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 12,000க்கு 5% நான் கேல்குலேட் பண்ணேன். அது வந்து 600 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 12,000லேருந்து 600 மைனஸ் பண்ணி 11,400 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து எலிசபெத் அண்ட் கோவில் 10 வாட்டர் பியூரிஃபயர்ஸ் அட் ₹4,700 ஈச் அப்படின்னு வாங்கியிருக்கோம். 10 into 4,700 47,000 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த டோட்டல் காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுனா 1,13,500 வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து எப்போயுமே நம்ம டெபிட்டில் எழுதுவோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். அடுத்தது பர்ச்சேஸ் புக்குக்கு எழுதின மாதிரியே சேல் புக்குக்கு நான் வந்து சேல்ஸ் ஐட்டம் 2 ஐட்டம் அதாவது 2 டிரான்சாக்ஷன் இருக்குது சேல்ஸு, அதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை ரீட் பண்ணலாம். January 5 சோல்ட் ஆன் கிரெடிட் டு ஷீலா அண்ட் கோ. அப்போ ஷீலா அண்ட் கோ நான் ஹெட்டிங் போட்டுக்கிட்டேன். முதல்ல வந்து ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட் காலத்தை, டீட்டெயில்ஸ், டோட்டல் அந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ வந்து எந்த தேதி அப்படிங்கிற டேட் போட்டுட்டு ஷீலா அண்ட் கோவில் என்ன வாங்கியிருக்கோம், 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அட் ₹1250 ஈச். அப்போ 10 into 1250 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு 12,500 கிடைக்கும். நம்ம அதை எழுதியாச்சு. இன்னொரு ஐட்டம் வாங்கியிருக்கோம், 20 எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ஸ் ₹450 ஈச். அப்போ 20 into 450 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோன்னா 9,000 நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்தது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு 10% வந்து நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து சேல்ஸ் புக்கு. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம தான் கொடுப்போம். 10% கொடுத்துருக்கோம். அப்போ அது 21,500க்கு 10% கேல்குலேட் பண்ணால் 2,150. அதுக்கப்புறம் அதில் மைனஸ் பண்ணி எழுதணுன்னா 19,350 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை தான் நம்ம டோட்டல் காலத்தில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து மிஸ் பவானி அண்ட் கோ 7 ஃபேன்ஸ் அட் ₹1,450 ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 into 1,450 ஆன்சர் வந்து 10,150 கிடைக்கிது. இப்போ டோட்டல் காலத்தில் இருக்கிற 2 அமௌண்ட்டையும் கூட்டினோன்னா 29,500. சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 29,500 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டன் புக் போட போகிறோம். அதில் 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ரிட்டன் டு ப்ரீத்தி அண்ட் கோ, ரிட்டன் டு சத்யா அண்ட் கோ. ரெண்டுமே பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் தான் வரும்.
இப்போ ஃபார்மேட் பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் எழுதியாச்சு, டேட்டு, பர்டிகுலர்ஸு, டெபிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸ், டோட்டல் அப்படின்னு அமௌண்ட் காலத்தை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு காலம் வரும் ரிமார்க்ஸ், எதனால் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ரிமார்க்ஸை வந்து நம்ம கட்டாயம் எழுதணும். இதில் அந்த காலம் ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரீத்தி அண்ட் கோக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்னா 5 டேபிள் ஃபேன்ஸ் அட் ₹1400 ஈச். 5 டேபிள் ஃபேனை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 5 × 1400 7000. அதனோட ரிமார்க்ஸ் வந்து பீயிங் டிஃபெக்டிவ், அது ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அதனால் அனுப்பிட்டோம். 27 January 20 சத்யா அண்ட் கோ 2 ஃபேன்ஸ் அட் ₹1140 ஈச் அப்படின்னு வந்திருக்கோம். இது எப்படி வந்துச்சு இந்த அமௌண்ட் அப்படின்னா, லிஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். லிஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200, ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து ₹60. இப்போ இந்த 1200லேருந்து ₹60 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 1140 கிடைக்கும். அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை தான் ஈச் அந்த ஒரு ப்ராடக்டோட அமௌண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம 2 ஃபேன்ஸ்க்கு 2 × 1140 அதை தான் நம்ம எடுக்கணும். அப்போ 2 × 1140னா 2280 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் டோட்டலாக போட்டாச்சு, 9280. ரிமார்க்ஸ் வந்து ரெண்டுக்கும் எழுதி. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. சீலா அண்ட் கோ ரிட்டர்ன்டு 3 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அஸ் டிஃபெக்டிவ் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல் ரிட்டர்ன் புக்குக்கு ஃபார்மேட் வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸு, கிரெடிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட் காலத்தை ரெண்டாக பிரித்து டீட்டெயில்ஸ், டோட்டல். இது ரிட்டர்ன் புக்குங்கிறனால ரிமார்க்ஸ் காலம் இருக்கணும் கட்டாயம். ஸோ இப்போ வந்து சீலா அண்ட் கோக்கு தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சீலா அண்ட் கோ எழுதியாச்சு. 3 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அட் ₹1125 ஈச் அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த 1125 அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னா, லிஸ்ட் ப்ரைஸ் வந்து 1250 மைனஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10% நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து கழிச்சிடணும். அப்போ 10% இது கால்குலேட் பண்ணால் 125 வரும். 1250 மைனஸ் 125 போட்டோன்னா 1125 தான் ஒரு அயன் பாக்ஸோட ரேட்டு. ஸோ 3 × 1125 போட்டால் 3375 வரும். அதை எழுதிட்டோம். ரிமார்க்ஸில் பீயிங் டிஃபெக்டிவ் ஒரு ஐட்டம் தான், அதனால் அதை எழுதிடுறோம். ரிமார்க்ஸ் காலம் கட்டாயம் எழுதணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட்டில் எழுதணும். 3375 அப்படின்னு எழுதியிருக்கோம்.